வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆங்கில புத்தாண்டு 2024 வருடம், அதாவது பார்த்திங்கன்னா 1/1/2024 அன்றைக்கு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு தான் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில், அதாவது பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கேது திசையில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 11ஆவது ராசி கும்பராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, இந்த 2024 கும்பராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி அதாவது ராகு பகவானுடைய இன்றைக்கி நட்சத்திரமான இன்றைக்கி சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான பூருட்டாதி 3 பாதங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம எங்கே போகணும், திருநள்ளாறு போகணும். ஆனால் இந்த சனி பகவானுக்கு போக வேண்டிய ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலேஸ்வரர் அப்படின்ற ஒரு தெய்வத்தை குற்றாலத்தில் இருக்குங்க. போயிட்டு நீங்கள் குற்றாலேஸ்வரர் போய் சாமி கும்பிட்டுட்டு குற்றாலத்தில் ஒரு தலைமொழிகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாவங்கள் எல்லாம் போய் ஓரளவுக்கு கெட்டதுகளை விலகி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் கொடுத்துருவார். குற்றால நாதரும் சொல்லலாம், குற்றாலேஸ்வரர்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்குங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான்றது அங்கே போய் குற்றாலேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு இந்த 2024 ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றமாக அமையும். அப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் இல்லைங்களா, அந்த சனி பகவான் இந்த 2024 பயிற்சி ஆக மாட்டார். ஃபுல்லாகவே அதாவது உங்கள் ராசியில் தான் இருப்பார், ஜென்மத்தில் தான் இருக்கிறாரு. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது அப்படிம்பாங்க. இப்போ உங்கள் ஜென்மத்திலேயே பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களில் நீங்கள் நிதானமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்போ அப்படின்னா, நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் வந்த சனி என்னென்னா பொதுவாக பெரிய சொல்கிறது செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ அந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவான், தொழில் முடக்கம் ஃபஸ்ட்டு கொடுப்பான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்தவுடைய கட்டன்றது கும்பராசிக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருட காலமாகவே உங்களுக்கு ஏழ்றதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 3 வருஷமாக உங்களுக்கு ஏழச்சனி நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு தொழில் கொஞ்சம் முடக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சொத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள். ரெண்டாவது பிள்ளைகள் படிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் சிதறும். அதை விட பார்த்திங்கன்னா நகை நெட்டு சேதாரம், இன்றைக்கி காசு போன நஷ்டம், மொத்தத்தில் ஒரு கடன் விஷயம், கடனாளி ஆகக்கூடிய நேரம் தான். ஏன்னா இது எல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 இருக்குங்க. அப்போ இந்த 4 வருஷம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். பொதுவான பலனை சொல்லணும்னா 4 வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 7.5 இருக்குது. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு 7.5 இருக்குதுன்னா இப்போ ஜென்மச்சனி இன்னும் ஒரு 1.5 வருஷம், அடுத்தது பாதச்சனின்றது 2.5 வருஷம். அப்போ கணக்குப்படி 4 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி குற்றாலநாதர் குற்றாலேஸ்வரர் போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. இந்த 2024 கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ராசிநாதரே சனியாக இருந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி தானே, சனி இருந்து சனி பிடிக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை. மற்ற ராசிக்காரங்களுக்கு 7.5 பிடிச்சா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலை சுத்தின பாம்பு மாதிரி உன்னை கடிக்காது விடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிணறு வெட்டுறீங்களா, போர் போடுறீங்களா, வண்டி வாங்குறீங்களா, கூட்டுத்தொழில் பண்ணுறீங்களா,
குடுக்கல் வாங்கல இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிள்ளைங்க நேரம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா பிள்ளைங்க நேரம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா 7 சனி இருக்கிறதுனால அந்த விஷயம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, சுபவிரயம் பண்ணிக்கிறது இப்போ நல்லது. சுபவிரயம்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 10 லட்ச ரூபா வாங்கி ஒரு இடம் வாங்கி போடுறது நல்லது, பூமி வாங்கி கிரயம் பண்ணுறது நல்லது, வீடு கட்டுறது நல்லது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது, கல்யாணம் பண்ணுற வயசுலேருந்து கல்யாணம் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி பண்ணும்போது கடனானாலும் நமக்கு வந்து இங்கே முதலீடு மிச்சமாயிடுது. ஆனால் கடன் வாங்கி நம்ம ஏன் அதை பண்ணணும், வச்சுக்கிட்டு அப்புறம் மன்னிக்கலாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதே 10 லட்ச ரூபா வேறு வகையில் கொண்டு போய் நம்மளாம் கடன் ஆக்கிட்டு போயிடுவார். ஒரு ஆக்சிடெண்ட்டு, விபத்து, தண்டம், திருடு போகிறது, தொலைகிறது, மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ என்னென்னா, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி வராதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்னா அது கடன்பட்டு சுபவிரயம் பண்ணிட்டோம்னா அந்த காசு நமக்கு மிச்சம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து தலைச்சொல் தலைக்கு சுமன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சில பாதிப்புகள் வருங்க. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு கடன்பட்டாவது சுபவிரயம் நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், அதாவதுன்றது இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு மோட்டருக்கு சம்மந்தப்பட்டதை வாங்குகிறோம், இரும்பு இயந்திரத்தை தேடுறோம்னா சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகைவன் யாருன்னா இரும்பு தான். வண்டி வாகனம் பகை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. ஏன்னா 100% எப்படி இருக்குதுன்னா, சனி பகவானுக்கு இரும்பு வந்து எதிரி, அது செட் ஆகாது, ஏதோ ஒரு வகை நஷ்டம் பண்ணுவான். அதனால் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் சனி கும்பராசிக்கு இப்போ சனி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால நவகிரக பரிகாரம் பண்ணுறது நல்லதுங்க. நவகிரக பரிகாரம்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம வீட்டில் என்ன சாதம் செய்கிறோமோ காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமை அதாவதுன்றது எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமை விரதம் பிடிங்க. அதாவதுன்றது அரிசி சக்கரை கலந்து எறும்பு குளிக்கு போடுங்க. சனீஸ்வரன் கோயிலில் போய் கருப்பு துணியில் கருப்பு எள்ளு கட்டி பொட்டனை கட்டி விளக்கு போடுங்க. நவகிரகத்தை சுற்றுங்க. திருநள்ளாறு போயிட்டு கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வாங்க. இளநி தண்ணியில் அரிசி ஊற வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நவகிரக பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா சனியுடைய அதாவது பரிகாரம் பண்ணும்போது ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்திலேயே ஏன்னா 7 சனி இருக்கும்போது பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ இருக்கிறது 7 சனியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்மச்சனி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எது செய்யலாலும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டலாமா அது பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வண்டி வாகனமே கூட அதோ ஏதோ ஒரு செலவு அடிக்கடி வந்து வைக்கும். அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லது. இதை விட இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மோட்டார் வகையில் இன்றைக்கி வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. குடுக்கல் வாங்கலையும், ரெண்டாவது வண்டி வாகனத்தில், இந்த மோட்டார் வகையில் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2024 எல்லாருக்கும் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா பொது பலன் சொல்லணும்னா கும்பராசிகாரங்களுக்கு இப்போ இந்த மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெண்டங் கிரகங்கள் தத்து பிணிப்பீட கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹெல்த்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சின்னதாக இருக்கும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெருசாக மாறிடும். அதனால் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பார்த்துக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. இருந்தாலும் சுயத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இப்போ வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா போர் போடுறது, கிணறு வெட்டுறது, வண்டி வாங்குறது இதெல்லாமே பார்த்துட்டு செய்யுங்க. சரிங்களா? பொது பலனில் செய்யணும்னால யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது முதல் ரவுண்டாக இருந்தால் வேண்டாம், ரெண்டாவது ரவுண்டாக கூட செய்யுன்னு சொல்லுவோம். அது என்ன நம்ம எந்த ரவுண்டில் இருக்குன்னு தெரியாமல் சொல்ல முடியாது இல்லைங்களா? பொது பலனில் இப்போதைக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்த்துட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. இதை தவிர கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து யாருக்குமே புத்திர பாக்கியத்தை தடைப்படுத்த மாட்டார். ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி எப்பவுமே குறுக்கு நிற்கவே மாட்டார். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய
ஏன்னா இப்போ சனி வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடத்துல சனி குரு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். இப்போ வரக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ குரு பெயர்ச்சி ஆகும்போது 3ஆம் இடத்துல இருந்து இப்போ அவர் 4ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ மாறுறதுக்கு உள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து தாய்க்கும் தந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நல்லிணக்கங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வேலை ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வேண்டாம், ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் முதலீடு வந்து பெருசாக போட்டு இப்போ செய்ய வேண்டாம், சிம்பிளாக ஆரம்பிங்க, அது நல்லது. இல்லை ஆல்ரெடி நான் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாலும் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் அதாவது நன்மைகளும் வந்தாலும் உங்கள் நன்மைனாலும் அடுத்தவங்க நல்லா இருப்பாங்களே தவிர மற்றவங்களாலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு உதாரணம், ஒரு எலெக்ஷனில் யாராவது நிற்கிறாங்கன்னா நீங்கள் நில்லுங்க நான் இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கூட இருந்து குளிப்பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களால் தான் மற்றவங்களுக்கு நன்மை. உங்கள் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் நல்லா இல்லை. கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை. மேலே போய் அப்படியே தள்ளிட்டு போகிற நிலமை தான் இப்போ இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா கும்பராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலமை தான் இப்போ இருக்குதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாமானுக்கு ஒரு பிரச்சனை, மச்சனுக்கு ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி நேரம்தான். திருமணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணஸ்தானம் இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ 3ஆம் இடம் இல்லை 4ஆம் இடத்துலேருந்து முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு போனதை குரு பகவான் பார்வை. ஏன்னா குரு பார்வை அப்படின்னு சொல்கிறது 2, 5, 7, 9, 11 3ஆம் இடத்துல குரு பார்வை இல்லை. இருந்தாலும் திருமணஸ்தானம் ஏன்னா 3லேருந்து இப்போ 4க்கு வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மாங்கல்ய ஸ்தானம் நல்லாவே இருக்கும். அதாவதுன்றது எப்படின்னா திருமண தாமதமாக இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே அதாவது மே மாதத்துக்கு 2ஆம் தேதிக்கு முன்னாடியே திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களோட ராசிக்கு சனி 1ல் ஆட்சியாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நினச்சது செய்யலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு முதலீடு போட்டு செய்யக்கூடாது. யோசித்து ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 11ல் இருக்கிறதுனால இன்றைக்கி பகையாக இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னென்னா இன்றைக்கி இந்த வருடம் பிறக்கும்போது செவ்வாய் 11ல் பிறக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா மனைவி சொத்து தாய் வழி சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் தாமதமானாலும் தேடி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 10ஆம் இடத்துல பிறக்கிறதுனால அதாவது வந்து பிறக்கும்போது வந்து வருடம் பிறக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 100% வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது ஒரு நன்மை தான். ஏன்னா தொழில் ஸ்தானம் தான், ஏன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் நிறைய சேஞ்சு மாற்றமெல்லாம் கொடுத்துருவார். சூரியன் 11ல் நட்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கூட்டு வேண்டாம், தனிச்சு பண்ணுங்கள். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் தனிச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நல்லது. மெயினாக இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த 2023ல் பட்ட கஷ்டம் 24ல் படாமல் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடலாங்க, ஆனால் நல்லா இருந்தால் சொல்லலாம். ஆனால் கும்பராசிக்கு 7.5 பிடிச்சி நீங்கள் ஆட்டுறதுனால கொஞ்சம் கவனம் சிதறும், கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாகும், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துருங்க. கல்விக்கு கொஞ்சம் தடை வரும், கொஞ்சம் நிதானமாக போனீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். சரிங்களா? இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, சனியுடைய ஆதிக்கம் சூழ்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் முதல்ல நல்லது. எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், எந்த காலத்தை கொண்டு மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே,
இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.